நம்ம இருக்கலே பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துறோம். ஓப்பன் சேலஞ்ச் நம்ம கொடுக்குற இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட்லயே கொடுக்க முடியாது. 5000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரைக்கும் நம்ம பிசி பில்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இஎம்ஐ ஆஃபர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. 7000 புது பிசி 7000 புது பிசி அது பாத்தீங்கன்னா வித் RGB ஸ்ட்ரிப்ஸோட வந்துரும். 7000 தான் 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வாரண்டி 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறீங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வித் அஷூரன்ஸோட தான் கொடுக்குறோம். பிசி பர்ச்சேஸ் பண்ணலாம் ஜிஎஸ்டி பில் கொடுத்துறோம். Dell Vastolo ஒர்க் ஸ்டேஷன் மாடல் i5 ப்ராசஸர்ல வந்துரும். 8GB RAM 256 SSD வித் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி வந்துரும். ஒரிஜினல் Windows 10 OS வந்துரும். இவ்வளவு ஸ்டாக் இருக்காது. ஆமா இவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு. கூட ரீசன்ட்டா ஒரு ஐடி கம்பெனி கொடுத்தா 15000 ரூபாய் கொடுத்தாங்க. 15000 ரூபாய் கம்பெனி தான சிங்கிள் பீஸ்னா சிங்கிள் பீஸ் அதே பிரைஸ்க்கே பண்ணி கொடுத்தலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா MacBook நிறைய நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. 8GB RAM வேரியன்ட் ஈஸியா கிடைச்சிரும். 16GB RAM ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி வந்து 32GB RAM இருக்க மாடல்ஸ் கிடைக்கும். எல்லாமே வந்து Mac தான். இது எல்லாமே MacBook தான் போறோம். மினிமம் பட்ஜெட்ல ஒரு நல்ல கேமிங்னா 20000 இருந்தா போதும். லோயர் செட்டிங்ஸ்ல வந்து GTA 5 கேமும் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு Premiere Pro Photoshopல யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ரொம்பவே சூப்பரா ஜஸ்ட் 20000 தான் ப்ரோ. பயங்கரங்க. இது எல்லாமே மானிட்டர்ஸ் தான். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வைட் அல்ட்ரா வைட் எல்லா சைஸ்லயுமே பல்க் குவான்டிட்டில ஸ்டாக்ஸ் இருக்கு. நியூ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 71000 ரூபாய் போயிட்டு இருக்கு. 60% 70% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா நம்ம கிட்ட நீங்க என்ன பிசி பில்ட் பண்ணாலும் நந்தா நேவிகேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனீங்கன்னா ஆன்டி வைரஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்தலாம். ரொம்பவே செம இன்ட்ரெஸ்டிங்கான பிசி. இங்க பாருங்க எவ்வளவு பிசிஸ் வச்சிருக்கோம்ட்டு. இதெல்லாம் பிசியா? ஆமா பிரதர். இது பேரு வந்து பாத்தீங்கன்னா டைனி பிசி. மினி சைஸ்ல இருக்கும். ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணனும், ஒரு ஆப் டெவலப்மெண்ட், கோடிங் பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பிசி வந்து உங்க வீட்ல மானிட்டர் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. ஜஸ்ட் உங்க வீட்ல இருக்க டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டிராவலிங் பண்றீங்கனால இந்த பிசி வந்து தனியா கையில பேக் நார்மல் பிசிஸ்ல என்னென்ன ஒர்க்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இந்த பிசிலயும் பண்ணலாம். ஓபன் சேலஞ்ச் தரேன். RTX ஒரு 3050 கிராபிக்ஸ் கார்டு ஆன்லைன்ல இதெல்லாம் 24,000-25,000 காமிட்டு இருப்பாங்க. எங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 22,500. ஒரு எடிட்டிங்னால ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ற மாதிரி இதே மாதிரி ஒரு கேமிங் கேபினட் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சேலஞ்ச் ஜஸ்ட் 30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம். 30,000 ரூபாய். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா GTA 5 நல்லாவே ப்ளே பண்ணலாம். ரெட் டெட் அந்த மாதிரி கேம்ஸா இருக்கட்டும். இனிமே நீங்க ஒரு கேம் ஃப்ரீக்ஸா இருக்கீங்க, நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணணும்ங்கறீங்கன்னா இந்த மாதிரி கேமிங் பிசிஸ்லாம் ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ப்ராசஸர், கிராபிக்ஸ் கார்டு, மதர்போர்டு எல்லாம் எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இந்த அளவு பல்க் குவான்டிட்டி இருக்குன்னா நம்மளால இருக்கலே மார்க்கெட்ல லீஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியும். ஜஸ்ட் நான் வாய் வார்த்தைக்கு சொல்ல, நீங்க மார்க்கெட் ஃபுல்லா கடை இருக்கு. பெங்களூர், மும்பை, நீங்க எங்க வேணா பிரைஸ் செக் பண்ணி பாருங்க. நம்ம கொடுக்குற பிரைஸ் கொடுக்கவே முடியாது. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் எடுத்து வந்திருக்கும். அதில் இன்னைக்கு நான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி லேப்டாப் மட்டும் செப்பரேட்டா ஒரு வீடியோ கொண்டு வந்திருந்தோம். இந்த டைம் பார்த்தோம்னா செப்பரேட்டா வந்து பிசி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டுமே எடுத்து வந்திருக்கும். அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க டீட்டெயிலா வந்து பிரதர். ஹாய் பிரதர், சொல்லுங்க நம்ம டாப் பத்தி. கண்டிப்பா டாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேரேஜ் 360. ரெண்டு பிரான்ச் இருக்கு. இங்க கோயம்புத்தூர் ஒரு பிரான்ச் இருக்கு, சென்னையில இருக்கு. கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரம் ஜிபி சிக்னல் ஐயப்பன் கோயில் கிட்ட இருக்குது. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் மாணிக்கம் ஸ்கைவாக் பேக் சைடு 5 கரையில இருக்குது. நம்ம மெயினா நம்ம என்ன டீல் பண்றோம் பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் எல்லாமே டீல் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பிசி கவர் பண்ண போறோம். ஏன்னா எங்க கிட்ட பல்க் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் டெஸ்க்டாப்ஸா இருக்கட்டும், நியூ பிசிஸா இருக்கட்டும், 3rd ஜெனரேஷன்ல இருந்து கரண்ட்ல போற 14th ஜெனரேஷன் வரைக்கும் பிசி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். பில்ட் பண்ணி இங்க வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி பிசிஸ்லாம் இருக்குன்னு. EMI ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு EMI பண்ணிக்கலாம். அது போக பஜாஜ் EMI பண்ணி கொடுத்துறோம், பேங்கிங் EMI பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி பஜாஜ் பேங்கிங் EMI பாக்குறீங்கன்னா நீங்க ஜஸ்ட் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் கால் பண்ணிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வேற சிபில் ஸ்கோர் அந்த மாதிரி நிறைய மெத்தட் கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணிட்டு வரலாம். இது எப்படி எவ்வளவு தூரம் நம்மளால அனுப்ப முடியும், இன்ஸ்டாலேஷன் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா. இப்போ இன்ஸ்டாலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இங்கே சாஃப்ட்வேர் OS எல்லாமே போட்டு தான் அனுப்புறோம். இப்போ நீங்க அங்க போய் இன்ஸ்டாலேஷன் பண்ண ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். 1 டே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி போற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்க ப்ராடக்ட் உங்க கைக்கு போற வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நாங்க அஷூரன்ஸ். இன் கேஸ் உங்களுக்கு பார்சல் ஏதாவது டேமேஜ் ஆச்சு, இனி இதாயிடுச்சுனாலும் நம்ம அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா பண்ணி கொடுத்துறோம். பிசிஸ் பார்த்தோம்னா இவங்க செப்பரேட்டா நிறைய சொல்ல போறாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது கான்ஃபிகரேஷன் கேட்டா கூட அந்த மாதிரி பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம எல்லா பிசிஸுமே ஆல் ரவுண்ட் எல்லாமே சர்வர்ல இருந்து பிசிஸ்ல இருந்து பிரிண்டர்ஸ், மானிட்டர்ஸ் எல்லாமே ஹியூஜ் ரேஞ்ச் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஒன் பை டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐகான் தட்டிடுங்க. Facebookல பாருங்க, இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 5000 பிசி சொல்லிருந்தேன். இந்த மாடல் இதுதானா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 5000 தான். Dell பிராண்டட்ல வந்துரும். ஆப்டிப்ளெக்ஸ் சீரிஸ். இது நீங்க பேசிக் யூசேஜ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வித் வாரண்டியோட ஜஸ்ட் 5000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தோம். 5000 தானா? 5000 மானிட்டரே கிடைக்காது. பிசி நம்ம கிட்ட 5000 தான் இருக்கு. இதுல இன்னும் நாங்க என்ன பெஸ்டா பண்றோம்னா, இப்ப நிறைய பேர் புதுசு வேணும்னு பாத்துட்டு இருப்பீங்க. இதுல இருந்து ஜஸ்ட் 2000 ரூபாய் பே பண்ணினா நியூ சிஸ்டம்ஸே கொடுத்துறோம் நம்ம இதே மாடல்ல வித் வாரண்டியோட. 7000 க்கு புது பிசி. 7000 க்கு புது பிசி. அதுவும் காமிக்கிறேன் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா வித் RGB ஸ்ட்ரிப்ஸோட வந்துரும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா i3 ல 3rd ஜெனரேஷன் 8GB RAM 256 SSD வித் NVMe SSD மாடல்ல வந்துரும். இதுல ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு கான்செப்ட்ல இருக்கு. இதுல ரெண்டுல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா CPU ஜஸ்ட் 7000 தான். இல்ல எனக்கு மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எனக்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வேணும்னா அப்படி இந்த செட் பாருங்க. 19 inches ஜிப்ரானிக்ஸ் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 10000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன சொல்றீங்க? அப்படி செட்டப்பே
10,000 10,000 தான். இந்த Okay. சிபியூக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஓ. மானிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அது Super, ஒரு கீபோர்ட் மவுஸுக்கு வாரண்டி இருக்குது. இது எல்லாமே புதுசு தானா? இது எல்லாமே புதுசுதான் புது brother. பிசியே ஆமா. 10,000 தான். புது பிசியே 10 தான். இந்த பிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் யூசேஜ் பண்றவங்க ஸ்கூல் காலேஜ் பர்பஸ்க்கு ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்றீங்க, ஒரு Accounts பில்டிங் பர்பஸ் பாக்குறீங்க. பண்றீங்க, பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஷாப் கத்துக்கணும், எடிட்டிங்ஸ் கத்துக்கணும், இல்ல வந்து எம்எஸ் ஆபீஸ் வேர்ட் எக்ஸல் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்ணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் brother. அப்ப கண்டிப்பா ஒரு 10 ரூபாய்க்கு பேசிக் யூஸ் நீங்க கண்டிப்பா. போட்டோஷாப் ஒர்க் பண்றவங்களுக்குனா அது பெட்டர் தான். கண்டிப்பா ரொம்பவே பெட்டரா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே செம இன்ட்ரெஸ்டிங்கான பிசி. இங்க பாருங்க எவ்வளவு பிசிஸ் வச்சிருக்கோம்ட்டு. Bro, இதெல்லாம் பிசியா? ஆமா பிரதர், இது பேரு வந்து பாத்தீங்கன்னா டைனி பிசி. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மினி சைஸ்ல இருக்கும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கோடிங் பர்பஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே. இந்த மாதிரி மினி பிசிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம 7,000 ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு 8GB RAM வந்துரும் பிரதர், வித் 256 SSD வந்துரும், Windows 10 OS வந்துரும் பிரதர். இது எல்லாமே சேர்த்து 7,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பிசி வந்து உங்க வீட்ல மானிட்டர் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. ஜஸ்ட் உங்க வீட்ல இருக்க டிவில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 ஆப்ஷனா. அதே மாதிரி இப்ப நீங்க எங்கயாவது டிராவலிங் பண்றீங்கனாலும் இந்த பிசி வந்து தனியா கையில பேக்ல ஆக்சுவலா ஒரு CPU தான் இல்லீங்களா? இது ஒரு CPU தான். இதுல நீங்க நார்மல் பிசிஸ்ல என்னென்ன ஒர்க்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே இந்த பிசிலயும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதே மினி பிசில ஓகே. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் வேணும் பாத்துட்டு இருப்பீங்க. நிறைய ஸ்டோர்ஸ்ல அது அவைலபிளா இருக்காது. இப்ப எங்க ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா Windows 11 சப்போர்ட்டட் பிசி. Windows 11 புதுசு வந்து பாத்தீங்கன்னா 65,000 வந்துட்டு இருக்கு. ஓகே. இந்த மாதிரி 65,000 பிசி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் Windows 11 OS ஓட. ஆமா, 9th ஜென் ப்ராசஸர் பிரதர், 9th ஜெனரேஷன் ப்ராசஸர். இந்த மாதிரி பெஸ்டான பிரைஸ்ல நம்ம கிட்ட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம மெயினா நம்ம எங்க கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் நம்ம கிட்ட ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப காலேஜ்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதி இருக்காது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சிஸ்டம்ஸ் வந்து ஒரு இடத்துல போறோம்னா கூட இந்த மாதிரி மினி பிசி வச்சிருவாங்க. இதோட நீங்க மானிட்டர் வாங்கிட்டீங்க, ஜஸ்ட் இந்த மானிட்டருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹிட் அண்ட் பிளேஸ் மாதிரி வச்சுக்கலாம். பாக்க ஒரு மானிட்டர் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த சின்ன பிசிலயும் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா தாராளமா நீங்க என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாமே செய்யலாம். இதுலயே RAM SSD அப்கிரேட் பண்ணலாம். நீங்க பேசிக்கா ஒரு போட்டோஷாப் யூஸ் பண்ணி எடிட்டிங் யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 7,000 ரூபாயில இருந்தே பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு விஷயத்தை பழகணும்னா இந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிற பிசிஸ் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து 5 years வாரண்டியோட வந்து பிசி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு. இந்த பிசி பாருங்க, இது வந்து Dell Vistalo ஒர்க் ஸ்டேஷன் மாடல், i5 ப்ராசஸர்ல வந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256 SSD வித் வந்து பாத்தீங்கன்னா 5 years வாரண்டி வந்துரும். ஒரிஜினல் Windows 10 OS வந்துரும். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 15,000 ரூபாய் கொடுத்துட்டு 15,000 தான். இவ்வளவு ஸ்டாக் இருக்காது. ஆமா, இவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா ஒரு ஐடி கம்பெனி கொடுத்திருந்தா 5 வருஷம் வாரண்டி வித் மானிட்டர் CPU எல்லாமே சேர்த்து 20,000 ரூபாய் கொடுத்திருந்தோம். அதே பிரைஸ்க்கு நீங்க சிங்கிள் யூனிட் எடுத்தாலும் கொடுக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் செட் இந்த பிசி தான் கொடுத்திருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 inchesல ஒரு 100 ரெஃப்ரெஷ் ரேட் வர ஒரு மானிட்டர். இது நியூ மானிட்டர் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி வந்து, இதுக்கும் 5 வருஷம் வாரண்டி வந்து. இது ரெண்டுமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 20,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம். இப்ப கம்பெனி தானே சிங்கிள் பீஸ் அதே பிரைஸ்க்கே பண்ணி கொடுக்கலாம். இப்ப நம்ம ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பீசஸ் முடியற வரைக்கும் நம்ம அதே பிரைஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். குவாண்டிட்டிஸ் ஹியூஜா தான் அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல், நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிசிஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா HP ல வந்து ப்ரோ டிஸ்க் சீரிஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐடி யூசேஜ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பிசில வந்து பாத்தீங்கன்னா i5 ல 6th ஜெனரேஷன்ல 8GB RAM வந்துரும், 256 SSD வித் 1 year வாரண்டி பெறுது. 1 year வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 12,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 12 ரூபாய் தான். 12,000 தான். 12,000 ரூபாய்க்கு இத எடுத்து போயிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும், கோடிங் பண்ணணும், அந்த மாதிரி பிசிஸ்ல நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க. இந்த பிசி பாருங்க எந்த அளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு பாருங்க. டெமோ யூனிட் கிறிஸ்டன் கிளியரா இருக்கு. ஆமா, இதுல எனக்கு டிவிடி இதெல்லாம் இருக்கு. ஆமா, டிவிடி ரைட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு Windows 11 OS ஒரிஜினல் OS ஓட வர மாடல். i5 ல 8th ஜெனரேஷன்ல வந்துரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 256 SSD வந்துரும். நீங்க கோடிங் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்றீங்க, இல்ல இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணா இது ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் ஜஸ்ட் 16,500. 16,500. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரோட வேணும், இதோட சேர்த்து மானிட்டர் தர மாட்டீங்களா, ஜஸ்ட் 2,500 பே பண்ணி வித் மானிட்டர் எடுத்துக்கலாம். மானிட்டர் CPU எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிசி வந்து பாத்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட ஜஸ்ட் வந்து 18,500 ஃபுல் செட் எடுத்துக்கலாம். CPU மட்டும் ஜஸ்ட் 16,500 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப் வீடியோ எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா i7 ப்ராசஸர்ல வந்துரும் வித் டெடிகேட்டடா 4GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டு, Windows 10 OS வந்துரும். இந்த மாதிரி மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 20,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வித் NVIDIA கிராபிக்ஸ் கார்டோட. கிராபிக்ஸ் கார்டுமே சேர்த்து 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இப்போ ஒரு CAD டிசைனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறீங்க, ஜஸ்ட் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 12,000 13,000 இருந்து வித் கிராபிக்ஸ் கார்டோட. இது வந்து போட்டோஷாப் பிரீமியர் ப்ரோ எல்லாமே கண்டிப்பா இது வந்து இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டுடியோ கொடுத்துருந்தோம். அந்த பிசி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டுடியோ கொடுக்குற பிசியே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த பிரைஸ் தான் வருது. இப்போ ஓன் வந்து மினிமம் கான்ஃபிகரேஷன் சொல்லிருந்தீங்க. சப்போஸ் வாங்கிட்டு எனக்கு இல்ல பத்தலைங்க அப்படின்னா பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா நம்ம கிட்ட நீங்க ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்றீங்க, ஜஸ்ட் நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிசி வாங்குறீங்க, நான் போட்டோஷாப் யூஸ் பண்ண போறேன் 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இல்ல எனக்கு அது வந்து செட் ஆகல, இல்ல பட் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்ல, எனக்கு லேக் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா வித்தின் 1 month பீரியட்ல இந்த பிசியை கொடுத்து நீங்க வேற ஒரு பிசி சேஞ்ச் மாத்திக்கலாம். நீங்களே எடுத்துக்குவீங்க. கண்டிப்பா தாராளமா இல்ல எனக்கு இதுல வந்து கிராபிக்ஸ் கார்டு அந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இப்போ ஒரு i3 ப்ராசஸர் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த பிசியை கொடுத்துட்டு எனக்கு அது பதிலா i5 கொடுங்க, நான் எக்ஸ்ட்ரா பே பண்றேனால பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டெப்ரிசியேஷனுமே ஆகாது. நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு மாசத்துக்குள்ள கொடுக்குறீங்கன்னா அதோட டிஃபரன்சியேஷன் ஒரு 12,000 வருது, 15,000 வருதுன்னா அதுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல பிசின்னு பார்த்திருப்பேன், நிறைய ஸ்டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் பிசி லேட்டஸ்ட் வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. பட் நம்ம கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கோம். i5ல 10th ஜெனரேஷன் வந்துரும். இதோட நியூ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். 55,000 60,000 போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் 25,000 ரூபாய். 50% ஆஃபர் வித் 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ஏதா ப்ராப்ளம்னா கண்டிப்பா 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியும் வந்து பாத்தீங்கன்னா 25,000 கொடுக்குறோம். இது சிங்கிள் சேலஞ்ச். நீங்க எங்க வேணாலும் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வித் பிரைஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் சொல்லாமே மாடல் சொல்லாமே எல்லாமே சொல்லி தான் சொல்லியிருக்கேன். இருக்கலே பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயினா நம்ம கிட்ட குவான்டிட்டிஸ் பல்கா அவைலபிளா இருக்கு. இப்போ இதுல வந்து எதுல நம்ம கஸ்டமைசேஷன் எனக்கு இந்த மாதிரி வேணும்னால எல்லாமே பண்ணி கண்டிப்பா நீங்க என்ன கஸ்டமைசேஷன் இப்ப RAM அப்கிரேட் பண்ணா அப் டு 32 GB RAM இருக்கு. இந்த பிசிஸ் இப்ப நான் காமிச்ச எல்லா பிசியும் 32 GB வரைக்கும் RAM சப்போர்ட் இருக்கு, SSD சப்போர்ட் இருக்கு. கிராபிக்ஸ் கார்டே வேணாலும் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு இன்னுமே சேஞ்சஸ் பண்ணி தரணும், இன்னுமே வந்து அப்கிரேட் பண்ணணும், இந்த லைட்டிங் கூலிங் ஃபேன்லாம் வச்ச மாதிரி ஒரு கேமிங் பிசி எடிட்டிங் பிசி மாதிரிலாம் வேணும். அது இருக்கு, ரீசனபிளா பிரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தம்புது நியூ பிசி பிரதர். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 இன்ச்சஸ் மானிட்டர். இந்த பிசி எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி வந்துரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். என்ன ப்ரோ இந்த பிசி 20,000? இந்த பிசி 20,000 தான். இந்த ஃபுல் செட் சேர்த்து 20,000 தான். ஓகே. அதே மாதிரி இப்ப இந்த பிசி பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் நியூ பிசி தான். இது எல்லாமே நம்ம அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேக்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பல்க் குவான்டிட்டில ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் நியூ பிசி. Ryzen 3 ப்ராசஸர் வந்துரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு MSI B450M மதர் போர்டு வித் கேமிங் கேபினெட் SMPS எல்லாமே வந்துரும். இதோட வித் ரேடியன் கிராபிக்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 20,000 இந்த மாதிரி ஒரு பிசி வந்து ஜஸ்ட் 20,000 தான். இதுக்கு வந்து வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டி வந்துரும். இதுல நீங்க லோயர் செட்டிங்ஸ்ல வந்து GTA 5 கேமும் ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு பிரீமியர் ப்ரோ போட்டோஷாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா இதுல ரொம்பவே சூப்பரா 20,000 தான். ஜஸ்ட் 20,000 தான் bro. பயங்கரங்க. எல்லாத்துக்கும் நீட் உள்ள ஒரு கண்டிப்பா நீட் உள்ள பிசி தான். இதே மாதிரி எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான எடிட்டிங் பிசி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி மானிட்டர்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு 34 இன்ச்ல கர்வ்டு மானிட்டர். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி மானிட்டர் ஜஸ்ட் டெமோ யூனிட்ல அவைலபிளா இருக்கு. இதுல நியூ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 71,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ஒரு 60% 70% ஆஃபர்ல வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3K மானிட்டர் பிரதர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 165 ஹெர்ட்ஸ்ல மானிட்டர் பாப்பீங்க. அது போக கர்வ்டு மானிட்டர் எல்லாமே அடிச்சு உடைக்கிற பிரைஸ்ல கொடுக்க போறோம். இந்த மாதிரி மானிட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிசி பர்ச்சேஸ் பண்ணிட்டே நம்ம இந்த மாதிரி மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் இதுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட்மே வைக்கிறது இல்ல பிரதர். ஓகே, ஆஸ் இட் இஸ் காஸ்ட்டுக்கே தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அது ஒன்ஸ் நம்ம ஸ்டோருக்கு வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் நீங்க பிசி வாங்கிட்டீங்க என்ன பிரைஸ்க்கு வருதோ அதே பிரைஸ்க்கே வாங்கி கொடுத்துடலாம். இப்போ சிம்பிளா நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, டெல்ல கீபோர்ட் மவுஸ் காம்போ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் பேஸ் வேரியன்ட் தான். நம்ம கிட்ட 700 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 700 ரூபாய் தான். இப்போ கூட கீபோர்ட் மவுஸ் 700 ரூபாய் தான். 3 வருஷம் வாரண்டி. இப்போ கூட நீங்க போய் அமௌண்ட் போட்டு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். கண்டிப்பா இதே மாதிரி ஒரு மானிட்டர் இப்போ 19 இன்ச்சஸ் மானிட்டர் 3000 3500 லோக்கல்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஜஸ்ட் 2500 ரூபாய் கொடுப்போம். எங்களுக்கு வர்ற காஸ்ட்டுக்கு நம்ம எல்லா பொருளுமே கொடுத்தோம். அது போக வாரண்டி ஃபோக்கஸ் பண்றீங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நான் வாய் வார்த்தைக்கு சொல்ல, நீங்க தாராளமா ஒன்ஸ் கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்குனீங்கன்னா போதும். ஏன்னா நான் ஒருத்த மட்டும் இங்க கடை வைக்கல, மார்க்கெட் ஃபுல்லா கடை இருக்கு. பெங்களூர், மும்பை, நீங்க எங்க வேணா பிரைஸ் செக் பண்ணி பாருங்க. நம்ம கொடுக்குற பிரைஸ் மானிட்டரா இருக்கட்டும், கீபோர்ட் மவுஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரைஸ் கொடுக்கவே முடியாது. இந்த பிசி வந்து பாத்தீங்கன்னா Ryzen 5 ப்ராசஸர் வந்து வித் RTX கிராபிக்ஸ் கார்டு வருது. ஃபர்ஸ்ட் இந்த பீஸ்ல நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிடுறேன். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா GTA 5 நல்லாவே ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெட் டெட் அந்த மாதிரி கேம்ஸா இருக்கட்டும், இனிமே நீங்க ஒரு கேம் ஃப்ரீக்ஸா இருக்கீங்க, நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணணும்ங்கறீங்கன்னா இந்த மாடல் பிசிஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதோட பிரைஸ் சொல்றேன் பாருங்க. இந்த 8GB கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 60,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். 60,000 தான் பிரதர் இந்த CPU. இதுல உங்களுக்கு Ryzen 5 ப்ராசஸர் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேமிங் பிசிஸ்லாம் ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ப்ராசஸர் கிராபிக்ஸ் கார்டு மதர் போர்டு எல்லாம் எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இந்த அளவுக்கு பல்க் குவான்டிட்டி இருக்குன்னா நம்மளால இருக்கலே மார்க்கெட்ல லீஸ்ட் பிரைஸ் பண்ணி தர முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா i5 12th gen 13th generation 14th generation வரைக்கும் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டிங் ஆபீஸருக்கு ஒரு ஆடிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஜெனரேஷன்ல பிசி ஒன்னு i5 12th genல பில்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 பண்ணி கொடுத்தோம். 30,000 ரூபாய் தான் i5 12th gen. விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸும் பண்ணி கொடுத்துட்டோம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல ஒரு பிசி வேணா நம்ம கிட்ட பெஸ்டான ஆஃபர் பிரைஸ்ல இருக்கு. ஆல்ரெடி 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு GTA 5 லோயர் செக்மெண்ட்ல வச்சு ப்ளே பண்ற மாதிரி ஒரு பிசி சொல்லிருந்தேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லி ஒரு எடிட்டிங் நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ற மாதிரி ஒரு நல்ல பிசி சொல்றேன்னு சொல்லி 30,000 ரூபாய்க்கு Ryzen 5 ப்ராசஸர் வந்துரும் பிரதர். Ryzen 5 ப்ராசஸர் வித் 16GB RAM வந்துரும். 512GB பாத்தீங்கன்னா ஒரு NVMe SSD. இதே மாதிரி ஒரு கேமிங் கேபினெட் நீங்க எந்த கேபினெட்னாலும் அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேபினெட் இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 30,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கும். 30,000 ரூபாய் தான். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சேலஞ்ச். நம்ம கொடுக்குற
கொடுக்குற இந்த பிரைஸ்க்கு மார்க்கெட்லயே கொடுக்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனலுக்குனே பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் கூட வச்சுக்கலாம். சூப்பர்ங்க. இப்போ ஒரு 30K போட்டா ஒரு பக்கா எடிட்டிங்க்கு ஒரு செட்டப் பட்டா எடிட்டிங்கான ஒரு பிசி வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஓகே. இப்போ எனக்கு ஒரு கேமிங்ல வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல நல்ல கேமிங் விளையாடணும்னா மினிமம் பட்ஜெட்ல ஒரு நல்ல கேமிங்னா 20,000 இருந்தா போதும். பட் இன்னுமே நல்லா எனக்கு ஃபுல் ஃபிளெட்ஜரா வேணும்னா ஒரு 50,000 60,000 பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா என்ன கேம்னாலும் ப்ளே பண்ணிக்கலாம். எடிட்டிங் கேமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா கிராபிக்ஸ் கார்டு தான் மெயின். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னு தெரியும், எங்கிட்ட வந்து எவ்வளவு பட்ஜெட்னு தெரியும், பட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு தேவைன்னு தெரியாது, எவ்வளவு கிராபிக்ஸ் கார்டு தெரியும். எங்கிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ் என்ன வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ரேம் எவ்வளவு இருக்கும், 32 GB ரேம் இருக்குமா, 16 GB ரேம் போட முடியுமான்னு கேட்கறீங்க. பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு பிசி நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு எடிட்டிங் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு கேமிங் யூஸ் பண்ண போறீங்கன்னா மெயின் வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ண போது ப்ராசஸர் கிராபிக்ஸ் கார்டு தான். சோ தாராளமா நீங்க உங்க பட்ஜெட் சொன்னீங்கனாலும் சரி, இல்ல என்ன பர்பஸ் யூஸ் பண்ண சார் நம்ம ரெப்ரசன்ட் இருக்கலே பெஸ்டான செக்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு எடிட்டிங்ல இருக்கேன், கண்டிப்பா ஒரு ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி எதுல இருந்தாலும் அது சொன்னா நீங்க அதுக்கு என்ன செட்டப் பெஸ்டான செட்டப் கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம பிசி வந்து இந்த லோயர் செக்மெண்ட் மட்டும் தான் பண்ணுங்க. 5,000 ரூபாயில இருந்து ஹையர் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரைக்கும் நம்ம பிசி பில்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்க ஈவன் சென்னையில இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, ரெண்டு இடத்துலயுமே நம்ம இருக்கலே பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துறோம். நீங்க ஒரு எடிட்டிங் கேமிங் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் பிரைஸ் செக் பண்ணி பாருங்க, மார்க்கெட்ல அடிச்சு உடைக்கிற பிரைஸா இருக்கும். மெயினா நம்ம சப்போர்ட் என்ன கொடுக்குறோம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த கேமிங் பீஸ்ல ஒவ்வொன்றும் ஒரு பிராண்ட் இருக்கும். இப்போ மதர் போர்டு ஜிகாபைட் ஒரு பிராண்ட் இருக்கும், ஆசூஸ் கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே வேற வேற பிராண்ட் இருக்கும். இப்போ நீங்க இதெல்லாம் வாரண்டி கிளைம் பண்றீங்கன்னா அந்தந்த பிராண்டை தான் நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்ணி தரோம்னா ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் சப்போர்ட் பண்ணி தரோம். என்ன கம்ப்ளைண்ட்னாலும் இப்போ 5 இயர்ஸ் ஒரு ப்ராசஸர் வாரண்டி இருக்கு, மதர் போர்டு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குன்னா அந்த டைம்ல எங்கள்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா நாங்களே டைரக்டா அந்த பிராண்டிங் கொடுத்து நம்ம ஈஸியா சீக்கிரமே நான் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம்ஸ் பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஆன்லைன்ல எடுத்தோம்னா ஒரு நார்த் சைட் கால் போவோம், அங்க போயிட்டு அனுப்பணும். நிறைய பேர் வந்து நீங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஆன்லைன்ல பிரைஸ் கம்மியா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நீங்க தாராளமா நான் இப்ப பிரைசிங் எல்லாமே சொல்லிட்டேன். நான் ஒரு பிரைசிங் கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. நாங்க கொடுக்குற பிரைஸ் ஆன்லைன்ல கொடுக்க முடியாது. இப்போ இந்த கிராபிக்ஸ் கார்டு பாருங்க, ஓபன் சேலஞ்ச் தரேன். RTX ஒரு 3050 கிராபிக்ஸ் கார்டு ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. எங்களோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 22,500. ஆன்லைன்ல இதெல்லாம் 24,000-25,000 போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போர்ட் பெஸ்டா இருக்கும். லாஸ்ட் டைம் நிறைய லேப்டாப்ஸ் காமிச்சிருந்தீங்க, மேக்ல நிறைய வச்சிருப்பீங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்புக் நிறைய நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. குவாண்டிட்டிஸ் நீங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்புக்ல 2018-19 மாடல். நீங்க வந்து ஒரு ஃபைனல் கட் ப்ரோ அந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றப்போ வெப் டெவலப்மென்ட் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். i7 ப்ராசஸர்ல 32 GB RAM வந்துரும். 32 GB RAM வந்துரும் வித் ரெட்டினா டிஸ்ப்ளேவோட வந்துரும். 56 GB SSD இருக்குது. இது எல்லாமே சேர்த்து இந்த மேக்புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 45,000 கொடுக்குறோம். 45,000 தான். நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் ஸ்பெக் மாடல் எல்லாமே சொல்லி தான் சொல்றோம். நீங்க இது ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ பிரைஸ் 1 lakhக்கு எபோவா இருக்கு. மார்க்கெட்ல இது கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு பிசி 65,000 கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஜஸ்ட் 45,000 கொடுக்குறோம். இதுக்கு வாரண்டியும் கொடுத்துறோம். நம்ம மெயினா மேக்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன 8 GB RAM வேரியன்ட் ஈஸியா கிடைச்சிரும், 16 GB RAM ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32 GB RAM இருக்க மாடல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபுல்லாவே வந்து மேக் தான். இது எல்லாமே மேக்புக் தான் பாருங்க. எல்லாமே 45,000 மேக்புக் தான். நிறைய பேர் எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல கிடைக்காதுன்னா இது இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் அதே i7 ப்ராசஸர் தான் மேக்புக் ப்ரோ. இது ஜஸ்ட் 30,000 பிரதர். 30,000 தான். i7 ப்ராசஸர் 16/512. நிறைய பேர் நினைச்சாங்க மேக்னாவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா அது கூட சீப். பெங்களூர் போனா கூட இந்த மாதிரி எல்லாம் முடியாது. தாராளமா நீங்க பெங்களூர் என்ன ஈவன் மும்பை மார்க்கெட் பிரைஸ் கூட வச்சு பாருங்க, நம்ம பிரைஸ் விற்க முடியாது. தாராளமா செக் பண்ணி பாருங்க. நான் எல்லாமே மாடல் வித் பிரைஸ் தான் சொல்றேன். நீங்க தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சூப்பர்ங்க. சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் இப்போ நம்ம நேர்ல ஒன்னு எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆன்லைன் இன்டராக்ட் பண்ணோம் வர முடியல, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க எப்படி ஆன்லைன்ல பண்ணி கொடுங்க? கண்டிப்பா நம்ம ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாமே டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. பட்ஜெட்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா, இல்ல இந்த பீஸ்ல என்ன மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன பீஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே ஒன் டே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்கு கால் பண்ற டைமிங் இல்ல ஷாப்புக்கு வர டைமிங் டேல சொல்லிருங்க. ஷாப் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி 7 டேஸ்மே ஓபன்ல தான் இருக்குது. டைமிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock இருந்து நைட் ஒரு 9 o'clock வரைக்கும் ஓபன்ல தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லாமே பல்க் குவான்டிட்டில அவைலபிளா இருக்கு. ஈவன் 10 pieces 15 pieces வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கே பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேசணும். நம்ம ஆல்ரெடி லேப்டாப் வீடியோல சொல்லியிருப்போம். தென் இந்த இவங்ககிட்ட பார்த்தோம்னா இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா பிசி மட்டுமே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்பெக் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் ஒர்க்ல இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னா கூட அவங்க ஐடியா சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த பட்ஜெட்ல எப்படி கேட்டாலும் எந்த மாதிரினாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதான் பிசி பில்டர். அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த செட்டப் போக உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய அப்டேட் கொண்டு கண்டிப்பா. ரைட். ஸோ இவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேரில் லொகேஷன் டீடைல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்க, நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங் வேற பார்க்குறேன். இந்த பாய் சனிங் அப் இருந்தா பை.